உழவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி. நம்ம விவசாயிகளுக்கு செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள்ல ஊழல் நடக்குன்னு உண்மை அம்பலப்படுத்திட்டே இருக்கிறோம். 100 ரூபா பொருளை சந்தையில் 100 ரூபாய்க்கு விற்கிற பொருளை அரசாங்கம் 300 ரூபா கொடுத்து வாங்கி அதை 100 ரூபா கம்மி பண்ணி 200 ரூபாய்க்கு நம்மளுக்கு மானிய திட்டத்தில் விற்கிறாங்க. அந்த பொருளும் பார்த்தீங்கன்னா கடுமையான தரம் இல்லாத பொருளாக இருக்குது. காரணம் அரசியல்வாதிகள் அதிகம் செய்யக்கூடிய ஊழல். ஏன்னா நேரடி எங்கள் வங்கி கணக்கில் பணத்தை கொடுத்துருங்க ஐயா, நிறுவனங்களை எதுக்கு நீங்கள் எங்கள் நிறுவனங்களை பொருள் எங்கிட்ட சந்தைப்படுத்தி நம்ம தொடர்ச்சியாக தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தில் கேட்டுக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு இந்த ஊழல் பற்றின ஒரு மிகப்பெரிய ஆதாரம் கிடைச்சிருக்குது. சாதாரணமாக விவசாயிகள் வேளாண்மைத்துறை அலுவலகத்துக்கு, தோட்டக்கலைத்துறை அலுவலகத்துக்கு நேரில் போய் ஒரு மானிய திட்டத்தை வாங்கக்குள்ள எத்தனை முறை அலையிறாங்க. நிலத்துக்கு வர்றது, நிற்க வைக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது, ஆதார் கார்டு வாங்குறது, ரேஷன் கார்டு வாங்குறது, பேன் கார்டு வாங்குறது, பேங்க் பாஸ்புக் வாங்குறது. அது நாம 10 முறை அங்கே நடக்கணும், 2 முறை இங்கே வருவாங்க. இவ்வளவு நடக்குது இல்லை? ஆனால் இங்கே நடந்திருக்குன்னு பாருங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தக்கரை வட்டம் கெண்டிக்கானூர் அப்படிங்கிற கிராமத்தில் 30/11/2021 இன்னையிலிருந்து 4 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நாராயண செட்டியார் மகன் கோபால் என்பவர் இறந்து விட்டார். அவர் இறந்து 4 வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஆனா அவருடைய பேருல அவர்கிட்ட இருந்து மனுவை வாங்கிட்டு அவர் நிலத்துக்கு அவர் இருக்கும்போது ஆய்வு பண்ணி அவரை வச்சு போட்டோ எடுத்துட்டு தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் சொட்டு நீர் மானியத்தை வழங்கி இருக்கிறார்கள். இறந்தவர் எந்திரிச்சு வந்த மாதிரி இந்த நிகழ்வு இருக்குது. இவங்க காசு கொடுத்தா என்ன வேணா செய்வாங்க. எவ்வளவு பெரிய உதாரணம் பாருங்க. அப்ப அந்த தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள், அந்த நிறுவனம் 2 பேரும் வஞ்சக கூட்டு வச்சுக்கிட்டு ஊழல் செய்யறதுக்காக இறந்து போன ஒருத்தர் மேல கொண்டு அவர் மானிய திட்டத்துக்கு விண்ணப்பிச்சாருன்னு சொல்லி அப்ப அங்க யாரை நிக்க வச்சு இவங்க புகைப்படம் எடுத்திருப்பாங்க? யோசிச்சு பாருங்க. அப்ப நிலத்துக்கே போகாம ஒட்டுமொத்தமாக ஒரு மிகப்பெரிய ஊழலை அரங்கேற்றி இருக்கிறார்கள். அது கிருஷ்ணகிரி மாவட்டத்துல குறிப்பா தோட்டக்கலைத்துறையில, அதுவும் குறிப்பா சொட்டு நீர் பாசன திட்டத்தில் நடக்கிற ஊழல் கணக்கு வழக்கு இல்லாம நடக்குது. அதை எழுத முழுசா மறு ஆய்வு பண்ணணும். ஒரு 2 ஏக்கராவுக்கு வாங்கிட்டு வர்றாங்க, 1 ஏக்கராவுக்கு மட்டும் போட்டு கொடுத்துட்டு அடுத்து 1 ஏக்கராவுக்கு ஊழல் பண்ணிட்டு போயிடுறாங்க. சந்தையில 100 ரூபாய்க்கு கிடைக்கிற அந்த பைப் லைன் இதெல்லாம் வச்சுக்குங்க. அந்த பொருள் அதே கடையில போய் 100 ரூபாய்க்கு வேணா தரமா இருக்குது. அதே பொருள் 300 ரூபாய்க்கு அரசாங்கத்துக்கு பில்லு போடுறாங்க. ஆனா அந்த பொருள் தரம் இல்லாம போயிருது. சொட்டு நீர் பாசன திட்டத்துல மட்டும் பாத்தீங்கன்னா தரம் இல்லாம பைப்பை தனியா தயாரிச்சு அதை கொண்டு வச்சு தனியா வச்சு சந்தைப்படுத்துறாங்க. ஆக விவசாய திட்டங்களில நிறுவனங்களை உள்ள நுழைத்து நமது பொருளை விற்க வச்சு மிகப்பெரிய ஊழல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவேதான் நேரடியாக எங்க வங்கி கணக்குல மானியத்தை வர வச்சிருக்கிறோம். நீங்க எதுக்கு கம்பெனி கணக்கு பணத்தை வர வைக்கிறீங்க? 1 ஏக்கர் சொட்டு நீர் பாசனம்னா இன்னென்ன தரத்துல இப்படி எல்லாம் போடணும்னு ஒரு விதியை கொடுத்துருங்க. நாங்க அதன்படி போட்டு வச்சிருக்கிறோம்னா ஆய்வு பண்ணிட்டு அந்த பணத்தை எங்க கணக்குல வச்சுட்டு போங்க. அப்படி சொல்லும் போது பாத்தீங்கன்னா சந்தை விலையில இருந்து குறைவான விலைக்கு நம்மளுக்கு பணத்தை வர வைப்பாங்க. இப்ப நிறுவனங்கள் பொருள் நேரடியாக நம்மளுக்கு கொடுத்துட்டு அரசாங்கத்திட்ட இருந்து பணத்தை வாங்கிறதால 100 ரூபா பொருள் 300 ரூபா. ஆக இந்த ஊழல் ஒழிய வேண்டும் என்றால் நேரடியாக நமது வங்கி கணக்குக்கு பணம் வர வேண்டும். முதல்ல கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அவர்களும் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகளும் இந்த ஊழல் மீது உறுதியாக நடவடிக்கை எடுக்கணும். அந்த அதிகாரியை பணி நீக்கம் செய்யணும். அந்த நிறுவனத்தை கருப்பட்டியல வைக்கணும். ஊழல் மீது வழக்கு பதிவு செய்யணும். அவெல்லாம் கைது செய்து சிறையில் அடைக்கணும் என தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். இல்லைன்னா கோரிக்கை நிறைவேறும் வரை சம்பந்தப்பட்ட அலுவலகத்தின் முன்பு தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்தப்படும் என்பதை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.